ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்கில் ஒரு மிஸ்ட்ரி காமெடி படமாக வெளியான புல்மேன் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை கிறிஸ் பைன் டைரக்ட் பண்ணி நடிக்கவும் செஞ்சிருக்காரு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். டேரன் பார்த்தீங்கன்னா நீச்சல் குளத்தை கிளீன் பண்ற ஒரு நபரா இருக்காரு. அதே நேரத்தில் இவர் ஒரு அட்வொகேட்டாகவும் இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் ஏரியாவை இம்ப்ரூவ் பண்றதுக்கான நிறைய பிளான்ஸ் பத்தின ஒரு கேஸ் போட்டுட்டே இருப்பாரு. இவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் சமுதாயத்து மேல நீ காட்டுற அக்கறையே என் மேல நீ காட்டல அப்படின்னு சொல்லி பிரேக்கப் பண்றாங்க. ஒரு கட்டத்தில் ஜூன் அப்படிங்கிறவங்க டொரன்ஸ்கி அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா சமூகத்துக்கு எதிரான நிறைய விஷயங்களை பண்றாரு. அவர் கண்காணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாஸ்க் இவர் கொடுக்குறாங்க. முதல்ல டேரன் அதுக்கு மறுத்தாலும் அதுக்கப்புறம் அதுக்கு ஒத்துக்கிறாரு. இவர் இந்த இன்வெஸ்டிகேஷனை எடுத்து நடத்தினதுக்கு அப்புறமா அதுல தெரிய வந்த மர்மமான உண்மைகள் என்ன அப்படின்றதான் இந்த படத்துடைய கதையே. டெக்னிக்கலி இந்த படம் ஒரு சவுண்டான ஒரு படம் தான். சினிமாட்டோகிராஃபி பாத்தீங்கன்னா ரொம்ப பிளசண்டா இருந்தது பாக்குறதுக்கு. எல்லா சீக்வன்ஸுமே பாத்தீங்கன்னா ஒரு ரிச்னஸ் இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துக்கான கேஸ்டிங் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஓல்டு ஆக்டர்ஸ் நிறைய பேர் இந்த படத்துல வச்சிருந்தாங்க. இருந்தாலுமே யாருக்குமே பெருசா ஸ்கோப் இல்ல அப்படின்றதான் உண்மை பெர்ஃபார்மன்ஸ்க்கு. இந்த படமே பாத்தீங்கன்னா எல்லையில உருவாக்கப்பட்ட நாயர் மூவிஸ்க்கு ஒரு ட்ரிபியூட்டா தான் இந்த படத்தை எடுத்திருப்பாரு. ஒரு குறுக்கியான ஒரு காமெடி மூவி கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா அது ஒரு கோட் ஆகல. இந்த படம் ஒரு காமெடி படமா இருந்தாலுமே எந்த சீக்வன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிரிப்பு அப்படின்றதே வராது. படம் ஆரம்பிச்சு முடியறதுக்குமே இதான் நடக்கும் அப்படின்றது ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. புதுசா எதுவுமே இருக்காது. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பில் ஆவரேஜ் காமெடி படமாக வந்திருக்கு. படத்துல அடர்கான இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. புல்மேன் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4 out of 10.